போகிறோம்னா ஒரு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள்ஸ் எடுத்துக்க போகிறோம். எக்ஸ் ஒய் 2 தான் வேரியபிள். இதில் வந்து ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு அந்த சிஸ்டம் எப்படிலாம் இருக்கும், அதனுடைய சொல்யூஷன்ஸ் என்னென்ன டைப்பில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ முதல்ல கன்சிடர் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு லைன் வந்து L1 வந்து ax + by = h அப்படின்னு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு L2வை cx + dy = k அப்படின்னு எடுத்திருக்கேன். இதில் a b c d h k இது எல்லாமே ரியல் நம்பர்ஸ். அதே மாதிரி a b ரெண்டும் சேர்ந்து 0வாக இருக்க முடியாது, c d ரெண்டும் சேர்ந்து 0வாக இருக்க முடியாது. ரீசன் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அவங்களுக்கு. ஓகே, இப்போ இந்த லைன் வந்து எந்தெந்த மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த 2 லைனும் இப்படி இன்டர்செக்ட் ஆகிற லைனாக இருக்க முடியும். அப்போது இந்த 2 லைனும் இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால், அப்போது இந்த 2 லைனும் இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்ட்டு தான் உங்களுக்கு சொல்யூஷனாக இருக்கும். ரெண்டுத்துக்கும் காமன் பாயிண்ட்டாக இருக்கும். அதனால் இதுக்கு யூனிக் சொல்யூஷன், ஒரே ஒரு ஆன்சர் மட்டும்தான் வரும். 2 ஈக்குவேஷன் கொடுத்து அந்த 2 ஈக்குவேஷனையும் நீங்கள் கிராஃபில் போடும் பொழுது 2 லைனும் இன்டர்செக்ட் பண்ணுச்சுன்னா அந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்டு தான் அந்த ஈக்குவேஷன், 2 ஈக்குவேஷனுக்குமே ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ அதுக்கு சொல்யூஷன் இருக்குது. சொல்யூஷன் இருக்கிறதுனால இந்த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட். அடுத்தது இந்த சிஸ்டம் செகண்ட் பாருங்கள், இந்த லைனும் பேரலாக இருக்குது. நீங்கள் இந்த 2 கிராஃபையும் வரையும் பொழுது 2 லைனும் பேரலாக வந்தது அப்படின்னு சொன்னால், அப்போ இங்கே காமனாக எந்த பாயிண்ட்டுமே இல்லை. காமனாக பாயிண்ட்டே இல்லாதப்போ ஏது சொல்யூஷன்? அதனால் இந்த சிஸ்டம் ஹேஸ் நோ சொல்யூஷன். அதனால் இந்த சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட். மூணாவது இந்த பாருங்கள், முதல் லைன் L1 இங்கே இருக்குது, ரெண்டாவது லைன் L2 அதுலேயே சேர்ந்து வருது. இப்படி ஒரே டைரக்ஷன்லேயும் போகலாம், ஆப்போசிட் டைரக்ஷன்லேயும் போகலாம். ஆனால் 2 லைனும் ஒரே லைனாக இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த லைன்ஸ் ஆர் செட் டு பி கோஇன்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைனை கோஇன்சிடென்ட் லைன் அண்ட் இதுக்கு இன்ஃபினைட் சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த சிஸ்டம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா இதுக்கு இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். ஒரு லைன், இந்த லைன் 2 லைன்லையும் சேர்ந்துருக்கிற எல்லா பாயிண்ட்டும் இதுக்கு வந்து சொல்யூஷனாக தான் இருக்க முடியும். அதனால இந்த சிஸ்டம் வந்து கன்சிஸ்டன்ட். இப்பயும் கவனித்து பாருங்கள், இங்கே வந்து யூனிக் சொல்யூஷன் வரும்பொழுது சிஸ்டம் கன்சிஸ்டன்ட், இங்கே இன்ஃபினைட் சொல்யூஷன் வரும்பொழுதும் சிஸ்டம் கன்சிஸ்டன்ட். வேறாஸ் இங்கே நோ சொல்யூஷன் அப்படின்னு வரும்போது சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட்.